வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் சாப்ஸ் இல்லைனா எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் சாப்ஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 5 வேக வைத்தது, வெங்காயம் 7 மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கியது, 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டை, 5 கிராம்பு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2.5 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி இலை சிறிதளவு. ஒரு பேன் அல்லது ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லவங்கப்பட்டை கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும், அதாவது கோல்டன் ப்ரௌன் அது வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக, அதை கோஸ் கிரீனாக நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் 2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க
5 முட்டையை லைட்டாக கத்தியால் கீனி விட்டுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை திறந்து ஒரு தடவை கலந்து விட்டுடணும். தென் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை மறுபடியும் மூடி போட்டு வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில். நம்ம செஞ்சுருக்க இந்த எக் கிரேவி இல்லைனா எக் சாப்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 சர்விங்ஸ், அதாவது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இலையை தூவி நம்ம இறக்கிடலாம். நம்மளோட டேஸ்டியான எக் சாப்ஸ் இல்லைனா எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதோட ஸ்மெல்லே ரொம்ப யம்மியாக இருக்குது. நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லைனா பரோட்டா இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.